வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஈரான் மீது நடத்தப்பட்ட இஸ்ரேலிய தாக்குதலில் முக்கிய விஷயம் ஒன்று மறைக்கப்பட்டது என்று தகவல் இப்போது வெளியாகியுள்ளது. அதை புரிந்து கொள்ள 3 பின்னணி விஷயங்களை பாருங்கள். முதலாவது விஷயம், அக்டோபர் பிற்பகுதியில் ஈரான் மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல் ஈரானில் ஏற்படுத்திய சேதம் பற்றி பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொளியில் தெரிவித்திருந்தோம். தாக்குதல் நடத்தப்பட்ட பின் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோள் படங்களையும் அந்த காணொளியில் இணைத்திருந்தோம். அந்த தாக்குதலில் ஈரானில் என்ன சேதமடைந்தது என்பதை ஈரான் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. இஸ்ரேலிய பிரதமர் நேதன்யாகு ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் ஈடுபடும் தளங்களுக்கும் ஈரானிய வான் பாதுகாப்பு சாதனங்களும் தாக்கப்பட்டன என்று சுருக்கமாக கூறியதுடன் நிறுத்திக் கொண்டார். அவ்வளவுதான் அதிகாரப்பூர்வ தகவல். இரண்டாவது விஷயம், ஈரானுடன் போரை தூண்டாத விதத்தில் ஈரானின் எண்ணெய் வயல்களையோ அணு வயல்களையோ தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் ஜனாதிபதி பைடன் கேட்டுக்கொண்டார். அதை அவர் வெளிப்படையாகவும் கூறினார். அதனால் இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானின் எண்ணெய் வயல்களையோ அணு நிலையங்களையோ தாக்கும் விதத்தில் இருக்கவில்லை என்று கூறப்பட்டது. இந்த முதல் 2 விஷயங்களும் முன்பே தெரிந்த விஷயங்கள்தான். இப்போது கூறப்போகும் 3வது விஷயம்தான் புதியது. 3வது விஷயம் என்னவென்றால், அக்டோபர் பிற்பகுதியில் ஈரான் மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதலின் போது ஈரானின் அணு ஆயுத தயாரிப்பு ஆலை ஒன்றும் தாக்கி அளிக்கப்பட்டது. அது பற்றி இஸ்ரேலும் வாய் திறக்கவில்லை, அமெரிக்காவும் தெரிந்ததாக காட்டிக்கொள்ளவில்லை. ஈரானுக்கோ திருடனுக்கு தேள் கொட்டிய நிலை. அதனால் கல்லை கடித்து வலியை தாங்கிக் கொண்டு ஓசை எழுப்பாமல் இருந்துவிட்டது. ஈரான் மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதலின் போது ஈரானில் பாட்சின் நகரில் இருந்த கட்டடம் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டதாக முன்பு குறிப்பிட்டிருந்தோம். அந்த கட்டடம் ஒரு காலத்தில் ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. பின்னர் அணுசக்தி திட்டம் கைவிடப்பட்ட நிலையில் கட்டடத்தில் நடந்த வேலைகளும் நிறுத்தப்பட்டு விட்டன. அந்த கட்டடமே இஸ்ரேலிய விமான தாக்குதலின் போது குண்டுவீச்சில் தரைமட்டமாக்கப்பட்டது என்று குறிப்பிட்டிருந்தோம். இப்போது 3 அமெரிக்க அதிகாரிகள், தற்போதைய இஸ்ரேலிய அதிகாரி ஒருவர் மற்றும் ஒரு முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரியின் கூற்றுப்படி அந்த கட்டடம் கைவிடப்பட்ட கட்டடம் அல்ல. அது ஒரு செயலில் உள்ள அணு ஆயுத முக்கிய பாகத்தை தயாரிக்கும் ஆலை. அதைத்தான் இஸ்ரேல் அழித்து விட்டது. இது ஏன் முக்கியமானது? முன்னர் செயலற்றதாக கூறப்பட்ட ஒரு தளத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் அணு ஆயுத ஆராய்ச்சியை மீண்டும் தொடங்குவதற்கான ஈரானின் கடந்த ஆண்டு முயற்சியினை அழித்துவிட்டது என்று இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒரு முன்னாள் இஸ்ரேலிய அதிகாரி தாக்குதல் பற்றி விளக்கினார். அணு ஆயுத வெடிப்பு முனையில் ஜுரேனியத்தை சுற்றியுள்ள பிளாஸ்டிக் வெடிப்பொருட்களை வடிவமைக்க பயன்படுத்தப்பட்ட அதிநவீன உபகரணங்கள் அந்த கட்டடத்தில் இருந்தன. அதை இஸ்ரேல் அழித்துவிட்டது. அணு ஆயுதம் வெடிக்க இந்த சாதனங்கள் தேவைப்படும். அணு ஆயுதங்களை தயாரிக்க முயற்சிப்பதாக கூறப்படும் கூற்றுக்களை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி கடந்த வாரம் ஒரு அறிக்கையில் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் திட்டத்தில் இல்லை என்று கூறினார். ஆனால் அமெரிக்காவில் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ட்ரம்ப் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கும் முயற்சியில் உள்ளது என்று கூறினார். வரவிருக்கும் ட்ரம்ப் நிர்வாகத்தில் ஈரான் மீது கடும் போக்கான பல முக்கிய தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை அதிகாரிகள் நியமிக்கப்படுகின்றனர். இது ஈரானிய இஸ்லாமிய குடியரசின் மீது அமெரிக்க அழுத்தத்தை அதிகரிக்க வழிவகுக்கும். அப்படியான நேரத்தில் தான் இந்த தகவல் வெளியாகி உள்ளது. அக்டோபர் 25ஆம் தேதி இஸ்ரேலிய தாக்குதலின் இலக்குகளில் ஒன்று ஈரானிய தலைநகர் டெஹ்ரானுக்கு தென்கிழக்கே 20 மைல் தொலைவில் உள்ள பாட்சின் ராணுவ வளாகத்தில் உள்ள தலேகான் 2 கட்டடம். 2003இல் ஈரான் தனது ராணுவ அணுசக்தி திட்டத்தை நிறுத்தும் வரை இந்த கட்டடம் ஈரானிய அமாட் அணு ஆயுத திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. விஞ்ஞான மற்றும் சர்வதேச பாதுகாப்பு ஆய்வு அமைப்பின் கூற்றுப்படி அணுசக்தி சாதனத்தை அமைக்க தேவையான வெடிப்பொருட்களை சோதிக்க தலேகான் 2 கட்டடத்தில் உள்ள உபகரணம் பயன்படுத்தப்பட்டது. இஸ்ரேலிய தாக்குதலுக்கு பின்னர் பெற்ற உயர் தெளிவுத்திறன் கொண்ட செயற்கைக்கோள் படங்கள் தலேகான் 2 கட்டடம் முற்றிலும் அழிக்கப்பட்டதை காட்டியது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி கடந்த ஆண்டு ஈரான் அணு ஆயுதங்கள் தொடர்பான ஆராய்ச்சியை மீண்டும் தொடங்கியுள்ளது. இருப்பினும் அணுகுண்டை உருவாக்குவதற்கு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முடிவு செய்தால் இஸ்ரேலிய தாக்குதலில் அளிக்கப்பட்ட உபகரணங்களை மாற்றீடு செய்ய வேண்டும் என்று இஸ்ரேலிய அதிகாரிகள் குறிப்பிட்டனர். இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க உளவுத்துறை ஈரான் அத்தகைய உபகரணங்களை உருவாக்க அல்லது வாங்கும் முயற்சியில் ஈடுபட்டால் அதை கண்டறியக்கூடும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறிய போது, இந்த உபகரணங்கள் ஈரானுக்கு ஒரு பெரிய தடையாக உள்ளது. இது இல்லாமல் ஈரானியர்கள் சிக்கலில் சிக்கி தவிக்கின்றனர் என்று தெரிவித்தார். பாட்சின் ராணுவ வளாகத்தில் உள்ள தலேகான் 2 கட்டடத்தில் அளிக்கப்பட்ட உபகரணங்கள் குறைந்தபட்சம் 2003ஆம் ஆண்டு முதல் தளத்தில் சேமிக்கப்பட்டதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறுகின்றனர். அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான அடிப்படையாக செயல்படக்கூடிய அறிவியல் நடவடிக்கைகளை கடந்த ஆண்டில் மீண்டும் தொடங்கியதாக தெரிவித்தனர்.
அமெரிக்க அதிகாரி ஒருவர் கூறிய போது அணு ஆயுத உற்பத்திக்கான அடித்தளத்தை அமைக்கக்கூடிய அறிவியல் பணிகளை ஈரானியர்கள் மேற்கொண்டனர். இது மிகவும் ரகசியமானது. ஈரானிய அரசாங்கத்தின் ஒரு சிறிய பகுதியினருக்கு மட்டுமே தெரியும் என்று தெரிவித்தார். தலைக்காற்று கட்டிடத்தில் அளிக்கப்பட்ட உபகரணங்கள் ஈரானின் தற்போதைய நடவடிக்கைகளுக்கு பயன்படுத்தப்படவில்லை என்று கூறப்படுகிறது. ஆனால் ஈரான் அணுகுண்டை உருவாக்க முடிவு செய்தால் எதிர்காலத்தில் இந்த உபகரணங்கள் முக்கியமானதாக இருக்கும். ஈரானியர்கள் அணுகுண்டை நோக்கி நகர விரும்பினால் அவர்களுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் இதுவாகும். இப்போது அவர்களிடம் அது இல்லை. மாற்று வழியை கண்டுபிடிப்பது எளிதல்ல. அத்தகைய முயற்சியை நாங்கள் உளவு பார்ப்போம் என்று இஸ்ரேலிய மூத்த அதிகாரி ஒருவர் விளக்கினார். இந்த தாக்குதலுக்கு மற்றொரு நோக்கமும் உள்ளது. இந்த தாக்குதல் ஈரானிய அமைப்பில் என்ன நடக்கிறது என்பதற்கு இஸ்ரேலுக்கு குறிப்பிடத்தக்க அணுகல் உள்ளது என்ற ஒரு நுட்பமான செய்தியை ஈரானுக்கு அனுப்புகிறது. ரகசியமாக வைத்திருக்கும் நடவடிக்கைகள் மற்றும் ஈரானிய அரசாங்கத்தில் உள்ள மிகச்சிறிய குழுவுக்கு மட்டுமே தெரியும் தகவல்கள் இஸ்ரேலுக்கும் தெரியும் என்பதை இது காட்டுகிறது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி குறிப்பிட்டார். இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க உளவுத்துறைகள் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் பாஞ்சினின் ஆய்வு நடவடிக்கைகளை கண்டறிய தொடங்கின. ஈரானிய விஞ்ஞானிகள் கணினி மாடலிங், உலோகம் மற்றும் அணு ஆயுதங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வெடிக்கும் ஆராய்ச்சியை மேற்கொண்டனர். கடந்த ஜூன் மாதம் ஈரானின் சந்தேகத்திற்குரிய ஆராய்ச்சி நடவடிக்கைகள் குறித்து நேரடி உரையாடல்களில் ஈரானியர்களை வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தனிப்பட்ட முறையில் எச்சரித்ததாக அமெரிக்க ஊடகம் ஆக்சியோஸ் தெரிவித்தது. இந்த எச்சரிக்கை ஈரானியர்களின் அணுசக்தி நடவடிக்கைகளை நிறுத்தச் செய்யும் என்று அமெரிக்கா நம்பியது. ஆனால் அவர்கள் தொடர்ந்தனர் என்று வெள்ளை மாளிகை அதிகாரிகள் தெரிவித்தனர். இஸ்ரேலிய தாக்குதலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தலைக்காற்று கட்டிடத்தில் ஈரானிய நடவடிக்கை குறித்து எவது கவனம் இருந்தது என்று ஒரு அமெரிக்க அதிகாரி கூறினார். ஈரானிய அணு ஆயுத ஆராய்ச்சி அமெரிக்க தேசிய உளவுத்துறை இயக்குநரை ஈரானிய அணுசக்தி திட்டம் பற்றிய மதிப்பீட்டை மாற்றியது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகை ஆகஸ்ட் மாதம் காங்கிரசுக்கு அனுப்பிய டிஎன்ஐ அறிக்கையில் சமீப கால ஆண்டுகளில் உளவுத்துறை மதிப்பீடுகளில் தோன்றிய ஒரு வாக்கியம் சேர்க்கப்படவில்லை என்று கூறியது. அதனால் தான் அமெரிக்க காங்கிரஸ் ஈரான் தற்போது அணு ஆயுதங்களை உருவாக்குவதற்கான முக்கிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று கூறியது. ஈரான் பெரிய அக்டோபர் 1 ஏவுகணை தாக்குதலுக்கு இஸ்ரேல் பதிலடி கொடுத்த போது தலைக்காற்று வசதி இலக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஈரானுடன் போரை தூண்டாத விதத்தில் ஈரானின் அணுமின் நிலையங்களை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவிடம் ஜனாதிபதி பைடன் கேட்டுக்கொண்டார். ஆனால் தலைக்காற்று ஈரானின் அறிவிக்கப்பட்ட அணுசக்தி திட்டத்தின் ஒரு பகுதியாக இல்லை. எனவே ஈரானியர்கள் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறியதை ஒப்புக்கொள்ளாமல் தாக்குதலின் முக்கியத்துவத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. அதுதான் ஈரானுக்கு ஏற்பட்ட திருடனுக்கு தேள் கொட்டிய நிலை. இந்த நேரத்தில் எதை முக்கியமாக பார்க்க வேண்டும்? சர்வதேச அணுசக்தி முகமை IAEAயின் கவர்னர்கள் குழு அடுத்த வாரம் கூடி ஐநா அணுசக்தி கண்காணிப்பு குழுவுடன் ஈரானின் ஒத்துழைப்பு இல்லாததால் ஈரானுக்கு எதிரான தணிக்கை தீர்மானத்தில் வாக்களிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. IAEA உடனான தனது ஒத்துழைப்பு மட்டுப்படுத்துவதன் மூலம் பதிலடி கொடுக்க முடியும் என்று ஈரான் கூறியுள்ளது. IAEA டைரக்டர் ஜெனரல் ரஃபால் குரோசி வாரிய கூட்டத்திற்கு முன்னதாக புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஈரானுக்கு பயணம் செய்தார். ஈரான் தனது அமைதியான அணுசக்தி திட்டத்தில் E3 நாடுகளான பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரிட்டனுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளது. ஆனால் அழுத்தம் மற்றும் மிரட்டலின் கீழ் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை என்று ஈரானிய தரப்பால் அவருக்கு கூறப்பட்டது. தற்போது வெளியான தகவல் ஈரானுக்கு எதிரான தணிக்கை தீர்மானத்தில் வாக்களிக்க உள்ள நேரத்தில் வெளியிடப்பட்டுள்ளது என்பதனை கவனிக்கவும்.